ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். திருப்பூரை சேர்ந்த நம்ம முருகன். இவருக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான் இருக்கிறாங்க. அம்மா சின்ன சின்ன கூலி வேலைக்கு போய் தான் நம்ம முருகனை 12வது வரைக்குமே படிக்க வச்சுருக்கிறாங்க. 12வதுக்கு அப்புறம் எப்படியாச்சும் படிக்க வைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம முருகன், அம்மா ஏற்கனவே இப்படி கஷ்டப்படுறாங்க, நம்ம எதுக்கு இதுக்கப்புறம் படித்து என்ன பண்ண போகிறோம், எனக்கு படிக்கிறதுலேயும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் டிரைவிங்கில் தான் போகலான்னு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம முருகனோட அம்மாட்ட சொல்கிறாப்புல. அப்படி சொல்கிறப்ப தான், ஏன்பா நான் இவ்வளோதான் கஷ்டப்படுறேன், என்னால் படிக்க வைக்க முடியாதுன்னு சொல்கிறேன், நான் எப்படியாச்சும் உன்னை படிக்க வச்சுருவேன், நீ உன்னை காலேஜில் சேர்த்து விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம முருகன் வந்து, இல்லைம்மா நான் படிக்கலை, நான் டிரைவிங் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு கொஞ்ச நாள்லேயே டிரைவிங் கற்றுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மாட்ட, எனக்கு ஒரு ஆட்டோ ஒன்று வாங்கி கொடுங்கம்மா, ஏதோ ஒரு சவாரிக்கு போய் நான் அதில் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிறத வச்சு நம்ம குடும்பத்தை ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம முருகனும் சொல்கிறாப்புல. அப்படி சொல்கிறப்ப தான், ஏற்கனவே கொஞ்சம் கடை வாங்கியிருக்கேன்ப்பா, அது இல்லாமல் வேணால் கொஞ்சம் லோன் போட்டு நான் உனக்கு ஒரு ஆட்டோ வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம முருகனும் அப்படி இப்படின்னு டியூ போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ ஒன்று வாங்கிடுறாப்புல. வாங்கின பிறகு கொஞ்ச நாள் அப்படி இப்படின்னு நல்லாவே சவாரி பிக்கப் ஆகி போயிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் திடீர்னு பக்கத்து தெருவில் ஒரு பொண்ணு வீட்டு வாடகைக்கு புதுசாக அப்போ தான் ராதிகான்னு ஒரு பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி அப்போ தான் 2 பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. புதுசாக வாடகைக்கு குடி வந்திருக்கிறாங்க. அந்த வீட்டில் செம்மையாக பார்க்க ரொம்ப லட்சணமாக இருக்கிறப்ப அந்த பொண்ணை நீ மேரேஜ் பண்ணிக்கிறா, நான் வேணால் கேட்டு விசாரிக்கிட்டா அப்படின்னு முருகனோட அம்மா வந்து சொல்கிறாங்க. ஆனால் நம்ம முருகன் வந்து, ஏமா தேவையில்லாமல் வந்து நாள்லேயே இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, அப்படி பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்தா நான் சொல்ல மாட்டேனா, எதுக்குமா தேவையில்லாமல், அவங்க எப்படியோ தெரியல, அவங்க கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி மாரி தெரியுது, ஆனால் அவங்கள எப்படி நம்ம மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்ம முருகனோட அம்மா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முருகனோட அம்மா அந்த ராதிகாட்ட கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம முருகனும் அப்பப்போக்கி சவாரி போய் வீட்டு லோனு, மற்றபடி அப்புறம் ஆட்டோவோட டியூவு எல்லாத்தையுமே கட்டிகிட்டு இருக்கிறாப்புல. அப்படி கட்டிகிட்டு இருக்கிறப்ப தான் வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் எல்லாமே வாங்கி போட்டுருவாப்புல. அப்படி இருக்கிறப்ப நம்ம முருகனோட அம்மாவுக்கு வந்து திடீர்னு நெஞ்சு வலி வந்துடுது. நெஞ்சுவலி வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்துறாங்க. அப்படி இப்படின்னு காப்பாற்றிடுறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, ஹார்ட் அட்டாக் மாரி வந்திருக்கு, இப்போதைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் ஏதாச்சும் வந்துச்சுன்னா இந்த டேப்லெட்டை நீங்கள் அப்போதைக்கு முழுங்குங்க, எப்படியாச்சும் வலி இல்லாமல் வச்சுக்கலாம் அப்படின்னு டாக்டரும் சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முருகனோட அம்மா ஹாஸ்பிட்டலுக்குலேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நான் எப்படியாச்சும் சாவறதுக்காச்சும் உனக்கு நான் கல்யாணம் பண்ணிடணும்ப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பப்போக்கி நம்ம ராதிகாவும் முருகனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பழகி லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இப்படின்னு ஒரு வருஷத்துக்குள்ளாரியே நம்ம முருகனோட அம்மா வந்து 2 பேரையும் பேச வச்சு 2 பேர்த்துக்கும் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மாரி பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ராதிகா வந்து முருகனோட அம்மாவை நல்ல முறையிலே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, நல்லா கவனித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அவங்க வந்து ரொம்ப மோசமாகி இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ராதிகா தான் அந்த வீட்டில் இருக்கிற எல்லா பொறுப்பையுமே எடுத்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம முருகனும் நம்ம அம்மா செத்த வருத்தத்துலேயே கொஞ்ச நாளாக எந்த வேலைக்கும் போகவே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம எப்படியாச்சும் சரி இவ்வளோ நாள் ஆச்சு, என்ன பண்ணுறது, அடுத்த மாதம் டியூ கட்டி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகனும் ஆட்டோ எடுத்துக்கிட்டு சவாரிக்கு கிளம்புறாரு. அப்படி போயிட்டுருக்கப்ப தான் கொஞ்ச நாள்லேயே திடீர்னு இவருக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுது. ஆக்சிடெண்ட் ஆகி கால் போயிடுது. கால் போன பிறகு இவங்களை ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ராதிகாவை கூப்பிட்றாங்க. இவங்களும் ராதிகாவும் ஐயோ அம்மான்னு பதறி அடிச்சுக்கிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு கால் மட்டும் எடுத்துட்டாங்க. ஏன்னா அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகி அந்த கால் வந்து சுத்தமாகவே போயிருச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் செட் பண்ண முடியாது, வேணால் கொஞ்ச நாள் கழித்து செயற்கை கால் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போதைக்கு போதுமான வருமானம் இல்லாததுனால அங்கே உள்ள டேப்லெட் மட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்படி இப்படின்னே நம்ம ராதிகா வந்து ஒரு குழந்தையும் பெற்று எடுத்துடுறாங்க. ஒரு அழகான ஆண் குழந்தை பெற்று எடுத்துடுறாங்க. இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது, ஏற்கனவே நான் அவ்வளோ நாள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால தான் வேலைக்கும் போகலை. ஆனால் இப்போ நம்ம முருகனுக்கும் இப்படி ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்ணுறது, வீட்டு வருமானத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நானும் வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா வந்து பக்கத்து தெருவில் ஒருத்தவங்க டீச்சராக இருக்கிறாங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் அப்போ தான் ரீசெண்டாக இறந்துருந்தாங்க. இவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறதுனால இவங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருந்தாங்க.
அதனால் நம்ம ராதிகாவும் அந்த வீட்டை தேடி போகிறாங்க. அங்கே போய் எனக்கு ஒரு மாத சம்பளம் மாரி கிடைக்குங்களா, அவங்க வீட்டில் உள்ள எல்லா வேலையும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப தான், ஆமாம்மா நாங்கள் தான் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டோம் வேலைக்கு தேவை ஆளுன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. ஒன்றும் வேலையெல்லாம் கிடையாதும்மா, எனக்கு நேரத்துக்கு டேப்லெட் கொடுக்கணும், சாப்பாடு கொஞ்சம் எண்ணெய் ஆயில் கம்மியாக ஊற்றி சாப்பாடு கொஞ்சம் செஞ்சாகணும், அதுக்கு தான்மா உனக்கு மாதம் ஒரு 10,000 கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இது 10,000 தான், ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகாவும் சரி பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள்லேயே நம்ம அந்த அம்மாவோட வீட்டுக்கு வேலைக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி இருக்கிறப்ப தான் 2 பேரும் இந்த கை குழந்தை தூக்கிட்டு வேலை செய்கிறத பார்த்துட்டு அந்த அம்மா, ஏம்மா நீ இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அவங்க வீட்டுக்காரர் இல்லையா உனக்கு, ஏன் அவர் எதுவும் கவனிக்க மாட்டாரா அப்படின்னு கேட்குறப்ப தான், எங்கள் வீட்டுக்காரருக்கு ஆக்சிடெண்ட் ஆகி ஒரு கால் போயிடுச்சு, இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது, இப்போ தான் டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஆனால் செயற்கை கால் வச்சா கொஞ்சம் நடக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு தேவையானது பணம் என்கிட்ட கிடையாது, என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாது. ஆனால் எங்கள் வீட்டுக்காரரு இப்போயே என் குழந்தைய நல்லா படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கனவு கண்டுகிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் செலவுக்கே எங்கள்கிட்ட காசு இல்லை, இப்போதைக்கு நான் வேலைக்கு போயிட்டுருக்கிற காசும் வீட்டு செலவுக்கு மட்டுமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க நான் இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு அமௌண்ட்டு தரேன், நீங்கள் அவங்க காலை சரி பண்ணிடுங்க, ஏன்னா எனக்கும் ஒரு ஹெல்ப் பண்ண மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லாப்புல நம்ம ராதிகாட்ட பணம் கொடுக்குறாங்க. நம்ம ராதிகாவும் முருகனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ஒரு செயற்கை கால் ஒன்று வாங்கி அவங்களுக்கு செட் பண்ணி விட்டுறாங்க. அப்படி இப்படின்னு கொஞ்சம் நடக்கிறப்ப தான் கொஞ்சம் வலி தாங்க முடியல, ஆனால் மற்றபடி நடந்துக்கிட்டே இருந்தால் எனக்கு பிக்கப் ஆயிரும் அப்படின்னு முருகன் சொல்கிறாப்புல. அந்த அம்மா எங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணதுனால எனக்கு நான் அவங்கள பார்த்து நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகன் அவங்க அந்த அம்மாவை பார்க்க போகிறாங்க. அங்கே போய் எனக்கு ஹெல்ப் பண்ணதுனால எனக்கு ரொம்ப நன்றிம்மா, நான் ஒரு ஆட்டோ வச்சுருக்கேன், இருந்தாலும் எனக்கு இந்த கால் முடியாதனால இப்போ என்னால் டிரைவிங் ஓட்ட முடியும், இருந்தாலும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலான்ட்டு இருந்தோம், ஆனால் அந்த கால் வாங்கி வைக்க எங்களுக்கு காசு இல்லாமல் தான் நான் ஒன்றுமே செய்யலை, வீட்டிலே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. இதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, உன்னால் முடிஞ்ச சின்ன வேலை மட்டும் செய், ஏதோ வீட்டுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம முருகனும் அந்த ஆட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன சவாரிக்கெலாம் போக ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப முடியாததுனால ஏதோ ஒரு 2-3 சவாரிக்கு மட்டும் போயிட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பாட்டியம்மா உங்கள் குழந்தைய நான் படிக்க வைக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, ஏன்னா எனக்கு ஒரு பையன் இருக்கிறான், அவன் ஃபாரினில் இருக்கிறான், அவன் என்ன ஏதுன்னு கூட கண்டுக்க மாட்டான், நான் அந்த பிள்ளைங்களுக்காக அப்போ ஓடி நான் அந்த பிள்ளைங்களை கவனிக்காமல் விட்டேன், ஆனால் இப்போதைக்கு என்ன கவனிக்காமல் அவங்க பணம்னு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் அதுமாரி போயிடக்கூடாதுமா, என்ன தான் நம்ம படிக்க வைக்க பணம் கட்டினாலுமே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பணம் போதுமான அளவு இருந்துட்டாலே போதும், நம்ம வாழ்க்கை நல்ல முறையில் இருக்கும். நம்ம பணம்னு அளவுக்கு அதிகமாக தேடி போனோம்னா நம்ம நிம்மதியை இழந்து எல்லாத்தையும் இழந்து நிற்போம். ஆனால் எதுவுமே இல்லாதவங்களுக்கு தான் பணமும் இருக்காது, பணம் இருக்கவங்களுக்கு எந்த நிம்மதியுமே இருக்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.